சமீபத்தில் தாவேக தலைவர் விஜயுடன் ஒரு திருமண ஃபங்க்ஷன்ல சேர்ந்து வந்தது பற்றிய செய்தியாளர்கள் கேட்டபோது நடிகை த்ரிஷா மௌனம் காத்தாங்க. இதுக்கு முன்னாடி விஜயோட மனைவி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு மனுவும் போட்டாங்க. அதுல என் கணவர் வேறொரு நடிகையுடன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு, நான் பல தடவை சொன்னாலும் அவர் கேட்கல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த விஷயத்துல அந்த நடிகை யாருன்னு பலரும் த்ரிஷாவையே கார்னர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சமூக வலைதளங்கள் அவரோட போஸ்ட்டுகளுக்கு நேரடியாக கமெண்ட்ல தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா த்ரிஷா இதுக்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம சும்மா இருந்துட்டாங்க. இதற்கிடையே த்ரிஷா பற்றிய நியூஸ்கள் தொடர்ச்சியா வைரலாக்கி கொண்டே இருக்கு. ஒரு பக்கம் ஒரு நடிகருடன் லிங்க் பண்ணி பேசுறது, இன்னொரு பக்கம் அரசியல் தலைவர்களோட விமர்சனங்கள், இப்படி ஃபுல்லா பேசப்பட்டாங்க. அதுக்கு மேல த்ரிஷா சீக்கிரம் சினிமாவை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு ஒரு பிரபலம் பேட்டியில சொன்னாராம். அந்த நியூஸும் வேகமா பரவுச்சு. ஆனா இப்போ த்ரிஷாவே அதுக்கெல்லாம் ஒரு சாலிட் ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நான் சினிமாவை விட்டுட்டு ஒரு ரிச் பிஸ்னஸ் மேனையும் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ 2 வயசான 4 குழந்தைகளுக்கு தாயாகிருக்கேன். இன்னும் ஏதாவது சேர்க்கணுமா இல்ல எவ்வளவு கற்பனை போதுமான்னு கிண்டலா போட்டிருக்காங்க. இதுல இருந்து கிளியரா தெரியுது அவங்க சினிமாவை விட்டு போறதே இல்லை. அவரை பற்றி பரவுற இந்த எல்லா நியூஸுகளுக்கும் மோஸ்ட்லி கற்பனைன்னு தான் சொல்ல வராங்க. இந்த போஸ்ட் தான் இப்போ மீண்டும் வைரலா சுற்றிட்டு இருக்கு.